விடுதலை புலிகள் புதைத்ததாக கருதப்படும் தங்க நகைகள் முல்லையில் அகழ்வு பணிகள் தீவிரம், சுற்றி வளைத்த போலீசார். நல்லூரில் கொட்டும் மலைக்கும் மத்தியிலும் தூக்கு காவடி எடுத்து தியாகதீபம் திலீபனின் அஞ்சலிக்கு புடை சூழ்ந்த மக்கள். நினைவேந்தலை குழப்பும் முயற்சியில் ஈடுபட்ட போலீசார். ஏற்பட்ட குழப்ப நிலை. இலங்கை பெண்ணுக்கு சவுதியில் உணவுக்கு பதிலாக ஆணிகளை விழுங்க வைத்த துயரம். சவுதியில் நடந்தேறிய கொடூர சித்திரவதை. வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்து கதிர்காமம் சென்ற தமிழ் குடும்பத்தை வழிமறைத்த யானை. மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள். தியாக தீபத்தின் உருவத்தை கையில் பச்சை குத்திய யாழ் இளைஞன். வைரலாகும் காணொளி. பதுளையில் நெருங்குடியிருப்பில் தீ விபத்து. 6 வீடுகள் எரிந்து நாசம். 36 பேர் நிற்கதி. கிளிநொச்சியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் கொலை. வெளியாகும் சந்தேகங்கள். தியாகதீபம் திலீபனின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கொட்டும் மலைக்கும் மத்தியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவிடத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் தியாகதீபத்தின் உயிர் பிரிந்த நேரமான காலை 10:48 மணிக்கு 3 மாவீரர்களின் தாயும் நாட்டு பெற்றாளர்களின் மனைவியுமான திருமதி வேல்முருகன் பொதுச்சுடர் ஏற்றியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தியாகதீபத்தின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதேவேளை சம நேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபன் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் நினைவிடத்திற்கு அருகிலுள்ள திலீபனின் ஆவண கண்காட்சி கூடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் 2 தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நினைவிடத்துக்கு 6க்கும் மேற்பட்ட ஊர்தி பவனிகள் வந்திருந்தன. நினைவு சுடர் ஏற்றுவதற்கு சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பாக கடும் மழை பொழிய ஆரம்பித்த போதிலும் மழையையும் பொருட்படுத்தாது நினைவிடத்தில் கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தியாகதீபம் திலீபனின் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நல்லூர் ஆலய வீதியில் நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்தார். அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் 12 நாட்களில் அவரது உயிர் பிரிந்தது. இதேவேளை தியாகதீபத்தின் நினைவிடத்தில் மக்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்தமையால் அவ்வீதியூடாக போக்குவரத்தினை மாற்று வீதி வழியாக மாற்றி போக்குவரத்து ஒழுங்குகளை செய்தவர்களை போலீசார் மிரட்டி அஞ்சலி நிகழ்வு இடம்பெறும் இடத்தினூடாக போக்குவரத்தினை மேற்கொள்ள வாகனங்களை அனுமதித்தனர். அத்துடன் தாமும் போலீஸ் வாகனத்தில் அஞ்சலி நிகழ்வு இடம்பெறும் பகுதியில் சுற்றி திரிந்து நிகழ்வுகளில் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சித்ததுடன் மக்கள் நேரில் காணப்பட்ட இடத்தினால் வாகனத்தை செலுத்தி மக்கள் மத்தியில் பயணத்தினை ஏற்படுத்த முயன்றுள்ளனர். முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள், தங்க நகைகள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியை பெற்று நேற்றைய தினம் மாலை 2:30 மணி அளவில் அகழ்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர், கிராம சேவையாளர், தொல்லியல் திணைக்களத்தினர், சுகாதார பிரிவினர், தடயவியல் காவல்துறையினர் முன்னிலையில் அகழ்வு பணி நடைபெற்று வருகின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் விடுதலை புலிகளால் பாரிய அளவிலான வெடிப்பொருட்கள் மற்றும் தங்கங்கள், முக்கிய பொருட்கள் நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதாக குறித்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. అనికట్టి ఎక్కువ ఎల్ఈడి అన్నమాట ఒక్కో లేండి
ඔය වෙන්න එළියට. උරගෙන සිපා பதுளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யூரி மாப்பாக்களை தோட்டத்தில் 10 லயன் அறைகளை கொண்ட தொடர் குடியிருப்பில் நேற்று இரவு சுமார் 7:30 மணியளவில் ஏற்பட்ட தீயினால் 6 வீடுகள் முற்றாகவும் 3 வீடுகள் பகுதியளவிலும் இருந்து நாசமடைந்துள்ளன. 10 வீடுகளை கொண்ட லயன் குடியிருப்பில் 9 குடும்பங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் 9 குடும்பங்களில் 36 பேரில் 33 பேர் மாப்பாக்களை ஞானவாகினி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயினால் உடைமைகள் நாசமடைந்துள்ளதுடன் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தீயை மாப்பாக்களை மக்களின் பாரிய பங்களிப்புடன் போராட்டத்தின் மத்தியில் பதுளை தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதிகளுக்கான மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் தனது கையில் தியாக தீபத்தின் உருவப்படத்தை கையில் பச்சை குத்தி இருந்து பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு அருகில் இன்றைய தினம் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட இளைஞனின் கையிலேயே பச்சை குத்தி இருந்தது. குறித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. கதிர்காமம் செல்லும் பிரதான பாதையில் யானைகள் இருப்பது வளமை. அவற்றிற்கு மக்கள் உணவளிப்பதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. போலீசார் இதனை வன்மையாக கண்டித்துள்ளனர். இருந்த போதிலும் இவை இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. யானைகளும் இவற்றுக்கு பழக்கப்பட்ட நிலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து உணவையும் பெற்றுக் கொள்கிறது. இப்படியாக வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்து கதிர்காமம் சென்று கொண்டிருந்த குடும்பம் யானையினால் இடைமறிக்கப்பட்டு உணவை பெற்றுக் கொள்வதற்காக வாகனத்தினுள் மிகவும் மும்மரமாக கோபத்துடன் உணவை தேடியுள்ள நிலையில் அந்த பயணிகள் குடும்பம் மிகவும் பயந்த நிலையில் யானை உணவை பெற்றதும் வாகனத்தை விட்டது. இப்படியாக பயணிகள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து மக்களை விழிப்புணர்வுடன் இருக்குமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிளிநொச்சியில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நள்ளிரவு 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோனாவில் பகுதியில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 28 வயதுடைய புஷ்பராசா தினேஷ் என்பவர் சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் சம்பவ இடத்தில் உள்ள நிலையில் கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவ இடத்தை நீதவான் பார்வையிட்டதன் பின்னர் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்க
விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குழு முரண்பாடு இச்சம்பவத்திற்கு வழி அமைத்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சவுதி அரேபியாவில் வீட்டு வேலை செய்யும் போது உணவுக்கு பதிலாக 5 ஆணிகள் மற்றும் ஆடைகளை உலர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் இரும்பு ஸ்பிரிங் ஆகியவற்றை விழுங்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக மாத்தளை அல்காடு பகுதியைச் சேர்ந்த பெண் வத்தேகம காவல்துறையின் முறைப்பாடு செய்துள்ளார். சவுதி வைத்தியசாலையொன்றில் கடமையாற்றும் வைத்தியர் ஒருவரின் தலையீட்டில் தூதரகத்தின் ஊடாக இந்த வீட்டு பணிப்பெண் சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் டை பகுதியில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த மாத்தளை அல்கடுவ பிரதேசத்தில் உள்ள தீவத்தையில் வசித்து வரும் திருமதி தியாக செல்வி என்ற 21 வயதான ஒரு பிள்ளையின் தாய் என்பவருக்கு உணவுக்கு பதிலாக கொங்கிரீட் ஆணிகள் விழுங்குமாறு வீட்டு பெண்கள் கட்டாயப்படுத்தியுள்ளனர். அவரது தாயார் திருமதி தியாக குமாரியும் தனது மகளுக்கு நடந்த இந்த குற்றம் குறித்து வத்தேகம காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார். ஜூன் மாதம் கொழும்பில் உள்ள தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலம் சவுதிக்கு வீட்டு வேலைக்காக சென்றதாகவும் உணவுகள் பானங்கள் வழங்காமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் வீட்டின் உரிமையாளரும் தாயாரும் மிகவும் கொடூரமான முறையில் தாக்கியதாக 5 வெள்ளை ஆணிகளை விழுங்கும்படி கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வயரை விழுங்க மறுத்ததால் அடித்து உதைத்து நீரில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பின்னர் துணிகளை உலர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை இரும்பினால் செய்யப்பட்ட ஸ்பிரிங் ஒன்றை விழுங்க கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் அதை விழுங்கிய போது அந்த இரும்பு துண்டு தனது தொண்டையில் சிக்கியதாகவும் அவர் கண்ணீருடன் குறிப்பிட்டுள்ளார். பல நாட்களுக்கு பிறகு வயிறு மற்றும் வாயில் இருந்து ரத்தம் வர தொடங்கிய போது குடியிருப்பாளர்கள் அவரை உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக அவர் கூறியுள்ளார். மருத்துவர்கள் தன்னை பரிசோதித்த போது வயிற்றில் 5 இரும்பு ஆணிகள் இருப்பதை கண்டதாகவும் சிகிச்சை அளிக்க முன்வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வந்து கண்டி வைத்தியசாலையில் பரிசோதனை செய்த போது தனது வயிற்றில் மேலும் 2 ஆணிகள் இருப்பது எக்ஸ்ரேயில் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு மருத்துவர்களால் ஒரு ஆணி எடுக்கப்பட்டதாகவும் மற்றொரு இரும்பு ஆணி தனது வயிற்றின் பின்புறத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு அறிவித்த போதும் அவர்கள் பதிலளிக்கவில்லை என பெண்ணின் தாயார் தெரிவித்துள்ளார்.